பழமையான பள்ளி கட்டிடம் இடிந்து விழுந்த நிலையில் மரத்த நிழலில் மாணவ மாணவிகள் கல்வி கற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். புதிய கட்டிடம் கட்டிக் கொடுத்து மாணவ மாணவிகளின் வாழ்வில் ஒளியேற்றி வைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கல்வியின் முக்கியத்துவத்தை உலகமே பேசி வரும் இந்த காலகட்டத்தில் மரத்தடி நிழலில் அமர்ந்து பாடம் கற்கின்றனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே மேலவழுத்தூர் அரசு பள்ளி மாணவ மாணவிகள். பள்ளியில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் மரத்தடியில் பாடம் கற்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. கட்டடம் சரியில்லாம வெயில்ல குந்தி இப்ப இருக்கிற டீச்சருங்கெல்லாம் எந்த பள்ளிக்கூடம் நடத்துறாங்க. 500 புள்ளியோ படிச்சுங்க. அந்த கட்டடம் இடிஞ்சது வெறும் கருவ கடாமண்டி கிடக்கு. இந்த கருவக்காடு மண்டி கிடக்கும். இந்த டீச்சருங்க படிச்சு கொடுக்க இடம் இல்லாம இந்த பொங்க மரத்து நிழல்ல போய் உக்காந்துக்கிட்டு படிச்சு கொடுக்குறாங்க. நாங்களும் காரை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தாலுக்கா வச்சு நிறைய பேர் வந்து மனு கொடுத்துருக்குறோம். கொடுத்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அப்புறம் எப்படிங்க பிள்ளைங்க வந்து சேரையெல்லாம் வெளியூர் பள்ளிக்கூடத்துல கொண்ட படிக்கிறாங்க. மேலவழுத்தூர் பகுதியில் 50 ஆண்டுகள் பழமையானது அரசு ஆதி திராவிடர் நல நடுநிலை பள்ளியில் கடந்த காலங்களில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வந்த நிலையில் தற்போது 45 மாணவர்கள் மட்டும் கல்வி கற்று வருகின்றனர். பள்ளியில் 6 ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். 8வது வரலையும் பள்ளி இருந்துச்சு. மாணவர்லாம் இங்க சேர்த்து 600 பிள்ளைங்க போகும். 2 சைடும் டீச்சருங்க பிள்ளைங்களை அனுப்புவாங்க. சாரும் வருஷம் வந்து முயற்சி பண்றாங்க. கலெக்டர் ஆபீஸுக்கு நாங்க வேன் எடுத்து சும்மா நாங்க வந்துகிட்டு இருக்கோம். ஊருக்காரவங்க எல்லாரும் நாங்க திறந்து வர்றோம். இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு முயற்சி பண்ண மாட்டேங்கிறீங்க. எவ்வளவு பேர் நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்சு 8வது வழித்தூர் போய் அது காலேஜ் போய் அது பெரிய பெரிய வேலையில இருக்கு. அப்படியாப்பட்ட பள்ளிக்கூடம் நம்ம பள்ளிக்கூடம் இந்த நிலைமைக்கு போட்டிருக்கீங்க. கவர்மெண்ட்லயே ஒரு முயற்சி பண்ண மாட்டீங்க. பல ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட கட்டிடம் என்பதால் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. மற்றொரு கட்டடம் முழுமையாக சிதலமடைந்து பயனின்றி கிடக்கிறது. இந்த நிலையில் மரத்தின் நிழலில் அமர்ந்து பாடங்களை கற்கும் பரிதாப நிலைக்கு மாணவ மாணவிகள் ஆளாக்கப்பட்டுள்ளனர். எங்கள் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா வெயில் அடிச்சுன்னா ரொம்ப வேர்க்கும், தலையெல்லாம் சுடும், தண்ணி பாட்டிலெல்லாம் தண்ணிலாம் சூடாகும், குடிக்கவே முடியாது தண்ணியெல்லாம். எங்களுக்கு நாங்கள் மரத்தடியில தான் போய் உட்காந்து படிக்கிறோம். மழைலாம் பெஞ்சிச்சின்னா ஒழுவும், பூச்சியெல்லாம் வரும் எங்கள் ஸ்கூலில். அதனால் நாங்கள் மேலும் படிக்கணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் காசு கட்டலாம் எங்களுக்கு இது இல்லை. அதனால் தமிழக அரசு ஐயா எங்களுக்கு கட்டி கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் சமயஸ்ரீ. 1வதுலேருந்து 8வது வரையும் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். இந்த ஸ்கூலில் ஹீட்டாக இருக்கும், சீட்டுன்னு ஹீட்டாக இருக்கும் இந்த ஸ்கூலில். அப்புறம் நாங்கள் ஹீட்டாக இருக்குன்னு வெளில போனால் அங்கேருந்து மேலேருந்து பாம்புலாம் விழுவோம். அப்புறம் மழை பெஞ்சா இந்த ஸ்கூல்லேயே ஒழுவோம். அப்புறம் இந்த ஸ்கூலில் தான் இருந்தோம். இங்கே காடு வச்சு அப்புறம் பாத்ரூம் இல்லை, சமையல் கொட்டாய் இல்லை, எதுவுமே இல்லை. முதலமைச்சர் கட்டிருந்தாங்கன்னு தெரிவித்து வருகிறேன். பள்ளி வளாகத்தில் பாதுகாப்பான சுற்றுச்சுவர், கழிவறை வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட ஏதும் இல்லை. மேலும் மதிய நேரங்களில் சிமெண்ட் அட்டையில் உள்ள வகுப்பறை வெப்பம் தாங்க முடியாத சூழ்நிலை ஏற்படுத்துவதால் ஒரே வகுப்பறையில் மட்டுமே வகுப்புகள் நடைபெறுவதாக மாணவ மாணவிகள் வேதனையுடன் தெரிவித்தனர். நல்ல கட்டடம் இல்லாம பிள்ளைங்களால படிக்க முடியல. பெற்றோர்கள்லாம் இந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கறதுக்கு பயப்படுறாங்க. எங்களுக்கே பயமா இருக்கு. என் வீட்டு பிள்ளைங்களே 2 பிள்ளைங்க படிக்குது. சரியான கட்டடம் இருந்தா தானே பிள்ளைங்க படிக்க முடியும். சீட்டு போட்ட கட்டடத்துல இருந்து பிள்ளைங்களால உட்காந்து படிக்க முடியல. மரத்தடியில உட்காந்து படிக்குதுங்க. பள்ளி, பூச்சி, பாம்பு எல்லாம் உழுவுது. அதுங்களுக்கு பயமா இருக்கு. எல்லாரும் 1 ரூபாய்க்கு பணம் இருக்கிறவங்க வந்து பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்துக்கிறாங்க. இல்லாத ஏழை மக்கள் என்ன பண்ணுவாங்க? இந்த கட்டடத்துலதான் பிள்ளைங்க படிக்குது. நல்லா கட்டடம் கட்டி கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் முதலமைச்சர் ஐயாவை கேட்டுக்கொள்கிறேன். சிதலமடைந்த கட்டடங்களில் மாணவர்கள் கல்வி பயின்று வருவது பயத்தை ஏற்படுத்துவதால் பல பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை இந்த பள்ளியில் சேர்க்க தயங்கி வருகின்றனர். ஊராட்சி மன்ற நடுநிலை பள்ளி இயங்கிட்டு இருக்கு. பள்ளி கிட்டத்தட்ட ஒரு 80 வருடமா இயங்கிட்டு இருக்குங்க. இது 3வது தலைமுறையா பார்த்துட்டு இருக்கோம். நாங்க எங்க பிள்ளை இங்கே தான் படிச்சு, என் பையன் கூட இங்கே படிச்சு தான் ஐடிஐக்கு வேலைக்கு போயிருக்கான். அப்படி ஒரு ஸ்கூலுங்க, அப்படி நிர்வாகம் இருந்தது. இப்போ 3வது தலைமுறை பார்த்தீங்கன்னா எங்க பிள்ளை எங்க படிக்கிறே தெரியாம இருக்குங்க. ஒவ்வொரு பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா அவ்வளவு வேதனையா இருக்குங்க. இப்போ இருந்த பிள்ளைங்களும் 13 பிள்ளைங்களுக்கு சர்டிஃபிகேட் கேட்கறாங்க. ஏன்னா அங்கே கட்டட வசதி இல்லைன்னு. இது எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. நானும் எவ்வளவோ மனு கொடுத்துட்டாங்க. கலெக்டர் கொடுத்தோம், நம்ம கல்வித்துறை அமைச்சர் கொடுத்துருக்கோங்க. பல வகையில் நடவடிக்கை எடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தமிழக அரசு தாழ்வு குயர்ந்து எங்களுக்கு இந்த ஊராட்சி மன்றத்துக்கு
ஊராட்சி நடுநிலைப் பள்ளிக்கு ஒரு நல்லபடியாக ஒரு ஸ்கீம் செய்து கொடுப்பாங்க நம்பிக்கையில் இந்த கடைசி கோரிக்கை வைக்கிறாங்க. ஆசிரியர்கள் மாணவர்களின் பாதுகாப்பான கல்வி நலனை கருத்தில் கொண்டு பழமையான கட்டடத்தை முற்றிலும் இடித்து புதிய கட்டிடமும் பாதுகாப்பான வசதிகளுடன் கூடிய வகுப்பறைகள், கழிவறைகள், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுடன் புதிய பள்ளி கட்டிடமாக கட்டித்தர வேண்டும் என தமிழக அரசுக்கு பெற்றோர்கள் வலியுறுத்தி உள்ளனர். இங்க கிட்டத்தட்ட நான் படிக்கும் பொழுது ஒரு 460 பேர் படித்தோம். நான் தான் ஸ்கூலோட பீப்புள் லீடரு. இந்த இடத்துல 2 மாதிரி கட்டடம் இருந்தது, அப்படியே ஒரு விண்ணை விடுற மாதிரி. அந்த கட்டடத்தில் நானும் படித்த ஒரு ஆள் 8ஆம் வகுப்பு வரைக்கும். என் குழந்தைய இங்கே தான் படிக்க வச்சிருந்த 3ஆம் வகுப்பு வரைக்கும். என் மனைவிக்கும் எனக்குமே பெரிய பிரச்சனை ஆகி போய் அவங்க விவாகரத்து வாங்குற சூழ்நிலை போய் அவங்க என் மகளை நானே படித்து வைத்துக் கொள்றேன்னு சொல்லிட்டு அவங்க சரியாக கூட்டி போயிட்டாங்க பிள்ளைய. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் இருந்துகிட்டு இருக்கிறேன். நீ இந்த பள்ளிக்கூடத்தை மறுபடியும் மீட்டு தருமாறு ஒரு அன்போடு வேண்டுகோள் வைக்கிறோங்கிறது. நன்றி. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் தீனதயாளன்.